லாஸ்ட் வீடியோல நான் சொல்லியிருந்தேன்ல, அப்போ ஆஃபீஸ்ல இருந்து நெறைய மாங்காய் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அத என்ன பண்றதுன்னே தெரியல. நான் சின்ன வயசுல ஐ திங்க் நான் 7த் ஸ்டாண்டர்ட் நெனைக்கிறேன். என்னோட ஃப்ரெண்டு மாங்கா பார்ன்னு சொல்லி ஒண்ணு எடுத்துட்டு வந்திருந்தா. அது அவ்ளோ நல்லா இருந்துச்சு. மேம்க்குலாம் தெரியாம உட்காந்து ஒளிச்சு ஒளிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம். சரி அது இவ்ளோ மாங்கா இருக்கே அத ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அதுதான் செஞ்சுட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் மாங்காவெல்லாம் நல்லா கழுவிட்டு, மேல இருக்கிற தோல்லாம் சீவிட்டு, அத சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எனக்கு இவ்ளோ மாங்கா கிடைச்சது. இது வச்சு நான் எப்படி செய்ய போறேன்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்றேன். அதெல்லாம் தண்ணியில போட்டு நல்லா அலசி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் நல்லா பாயில் பண்ணிட்டேன். நம்ம சின்ன வயசுல நெறைய சாப்பிட்டுருப்போம். அதுல ஏதாச்சும் 1, 2 நம்ம இத சாப்பிட்டே ஆகணும். அதுவும் நம்மளே செஞ்சு சாப்பிடணுன்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எனக்கு இந்த மாங்கா பார் நானே செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அப்பவே என் ஃப்ரெண்டு கிட்ட ரெசிபி கேட்டேன். மாங்காய் நல்லா பாயில் ஆயிடுச்சு. பாயில் ஆனோனே பாயில் ஆன மேங்கோவ நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுட்டு, அத நல்லா கொஞ்சம் காய வச்சுக்கணும். மாங்காவ அப்படியே கொஞ்ச நேரம் காத்துல கூல் ஆக்கிக்கலாம். அது கூல் ஆகுற டைம்ல நம்ம வந்து சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். ஒரு பேன்ல தண்ணி ஊத்தி சர்க்கரை போட்டு, இதுல வந்து கம்பி பதம் அந்த மாதிரி எதுவுமே இல்ல. ஜஸ்ட் அது தண்ணி ஊத்தி ஒரு சுகர் சிரப் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் கூல் ஆன மாங்காவ வந்து மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா ரொம்ப ஸ்மூத்தி மாதிரி மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். நம்ம சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம்ல, அதுல வந்து லைட்டா நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ வந்து சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து ரொம்ப புளிப்பா இருந்ததுனால நான் கொஞ்சம் அதிகமாவே சில்லி பவுடர் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அரைச்சு வச்சிருந்த மாங்காய் வந்து அதுல ஊத்தி நல்லா கிண்டிக்கணும். அப்படியே அல்வா மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு வர வரைக்கும் நல்லா கிண்டி எடுத்ததுக்கு அப்புறமா இன்னொரு பெரிய பிளேட்ல நான் வந்து கீ ஆட் பண்ணிருக்கேன். ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் கீ ஆட் பண்ணிருக்கேன். கீயை ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்து வச்சிருக்க பிளேட்ல வந்து நம்ம வந்து இப்போ அந்த ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த மாங்காய் வந்து ஊத்த போறோம். ஊத்தி நல்லா ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும் அந்த பிளேட் ஃபுல்லா. எனக்கு வந்து இந்த பிளேட் போக இன்னொரு பிளேட் வேற இருந்துச்சு. நான் அந்த பிளேட்ல எடுத்து கீ ஆட் பண்ணி அதுலயும் ஊத்தி நல்லா ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். சைல்ட்ஹுட் மெமரிஸ்ன்றனால ஒரு மாதிரி எக்ஸைட்டடா இருந்துச்சு. நானே செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைம்ல. செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா 2 டேஸ் வந்து வெயில்ல காய வச்சு எடுத்துக்கிட்டேன். நான் காய வச்ச அடுத்த நாளே மழை வேற வந்துடுச்சு. அதுக்கப்புறம் காஞ்சதை எடுத்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு ஸ்கொயரா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சின்ன பசங்களுக்குலாம் சாக்லேட் அது இதுன்னு வாங்கி குடுக்கறதுக்கு பதில் நம்ம வீட்லயே அந்தந்த சீசனுக்கு வர மாதிரி செஞ்சு குடுத்துடலாம். உங்களோட சைல்ட்ஹுட்ல இந்த மாங்காய் பார் சாப்பிட்டுருக்கீங்களான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இதை செஞ்சு முடிச்சு என் கையில வச்சு பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியா இருந்துச்சு.